முதியோரின் வாழ்வாதார பாதுகாப்பு உதவி கோரி மனு. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் 75 வயதான முதிய விதவை தாயை மகன் மற்றும் மருமகள் வீட்டிலிருந்து வெளியேறச் செய்து அவரது தினசரி செலவுகள் மற்றும் மருத்துவ செலவுகளை வழங்க மறுத்தல் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. தங்கரத்தினம் வித் லேட்மா. ஆறுமுகம், வயது 75. கடந்த 28 ஆண்டுகளாக விதவையாக உள்ளேன். அதே காலத்திலிருந்து நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ளேன். எனக்கு ஒரு மகன் மற்றும் 3 மகள்கள் உள்ளனர். மகன் பெயர் முருகானந்தம், மகள்கள் பெயர் சண்முகவடிவு. மூத்த மகள் கலைவாணி, இரண்டாம் மகள் புவனேஸ்வரி, இளைய மகள். நான் என் கணவரின் சொந்த வீட்டில் கனியூர் வசித்து வந்தேன். என் கணவர் நீண்ட காலமாக மதுபானத்திற்கு அடிமையாக இருந்ததால் என் 3 மகள்களின் திருமணத்திற்கான செலவுகளை உறவினர்கள் மற்றும் பிறர் உதவி செய்யாததால் குடும்ப சொத்துக்களை விற்று நடத்தி வைத்தேன். என் மகன் திருமணம் ஆன பிறகு என்னை கனியூர் வீட்டை விட்டு வெளியேறி அவருடன் குடியிருக்கும்படி கட்டாயப்படுத்தினார். எனது மருமகளின் பெயர் சுசிலா. என் மகனும் மருமகளும் அரசு பள்ளியில் ஆசிரியர்களாக 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வருகின்றனர். அதிலும் எனது மருமகள் தலைமை ஆசிரியர் ஆவார். மகனின்ன என் வாழ்வாதாரருக்கு மாதமான ரூபாயும் தங்கும் இடம் தந்தால் போதும் என்று முதியோர் நம்ம கூறுகின்றனர். குடியிருக்கிற வீடும் ஒரு மாதம் ஒரு அமௌண்ட்டு தேவைப்படுகிறது. அதனால் மருமகன் மகன் குடிபோதைக்கு ஆளாகிது. மருமகன் காசெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போட்டு முடிச்சு விடுவேன். நான் மக வீட்டில் இருந்துருக்கேன். பெரிய மகன் இறந்து போயிட்டேன். அதனால் என்னை பார்த்துக்கிறதுக்கு நீ ஆள் இல்லை. அதனால் எனக்கு குடியிருக்க வீடுன்னு பணம் தேவைப்படுது. அதனால மனு கொடுக்க